السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن لك ألا تجوع فيها ولا تأرى وأنك لا تلمع فيها ولا تلحى. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றும் நிரப்பமாக நின்று நலவட்டுமாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது சுவனத்தில் இல்லாத 5 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இறைவன் மனிதர்களுக்கென்று இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் ஏராளமான அருள்கொடைகளை வழங்குகின்றார். ஏராளமான அருள்கொடைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் வாரி வழங்குகின்றார். நாளை மறுமையிலே நல்லோர்களுக்காக இறைவன் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள்கொடைதான் இந்த சுவனம் என்பது. இந்த சுவனத்தில் நாம் இருப்பதற்கு நிறைய அமல்களை செய்ய வேண்டும். இந்த சுவனத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை அது சுபிட்சமானதாக அமையும். எனவே நம்ம இருக்கக்கூடிய அந்த சுவனத்துல எது எதெல்லாம் இருக்கும், எது எதெல்லாம் இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே தயாராகுவதற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும் என்பதற்காக இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். சுவனத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல இது இருக்கும் அது இருக்கும்னு சொல்லல, பொதுவாக சொல்லிட்டான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ, எது எதெல்லாம் நீங்க ஆசைப்படுவீங்களோ அது எல்லாமே சொர்க்கத்துல இருக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொர்க்கத்துல இருக்காது. அதுவும் குர்ஆன்ல இறைவன் பேசுகின்றான். இன்னலக அல்லா தஜுஅ ஃபீஹா. அந்த சொர்க்கத்திலே நீங்கள் பசித்தவர்களாக, மிகவும் பசித்தவர்களாக இருக்க மாட்டீர்கள். வலா தஅரா. ஆடை இல்லாமல் இருக்க மாட்டீர்கள். அந்த சொர்க்கத்திலே மிகவும் தாகித்தவர்களாக இருக்க மாட்டீர்கள். இன்னும் மிகவும் உஷ்ணத்தை நீங்கள் பெற மாட்டீர்கள் என்று சுவனத்திலே சில விஷயங்கள் இருக்காது என்று குர்ஆனிலே இறைவன் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது சொல்லுகின்றான். சுவனத்துல ட்ரெஸ் இல்லாமலோ, பசியோடையோ, ரொம்ப தாகத்தோடையோ, ரொம்ப உஷ்ணமாகவோ இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ இந்த கிதாபுகள்ல எழுதுறாங்க, இந்த விஷயங்களும் இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களும் சுவனத்துல இருக்காது அப்படின்னு சொல்லி கிதாபுகள்ல எழுதுறாங்க. அது என்ன விஷயம்? ஒன்றாவது, சுவனத்திலே கழிவறைகள் இருக்காது. சொர்க்கத்துல டாய்லெட்டுகள் இருக்காது. அப்ப சோனவாசிகள் உண்ண மாட்டாங்களா, பருக மாட்டார்களா? அவர்கள் உண்ணுவார்கள், அவர்கள் பருகுவார்கள், அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாமே செய்வார்கள். ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். அப்ப அவங்க சாப்பிடுறதெல்லாம் அது அவங்க சாப்பிடும் போது அவங்களுடைய வேர்வைகளாக வெளியாகிவிடும். நறுமணமான வேர்வைகளாக அது என்ன செஞ்சிடமா வெளியாகிவிடும். அவர்களுக்கு மலம் ஜலம் கழிக்கக்கூடிய எந்த விதமான தேவைகளும் ஏற்படாது. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொன்னா மிகவும் ஏதுவாக இருக்கும்.
ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றுல 10 மாசங்கள் இருக்கிறது, 10 மாதங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை தாயினுடைய வயிற்றிலே மலம் ஜலம் கழிப்பது கிடையாது. அதே போலதான் சுவனவாசிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய எல்லா நாட்களும் அவர்கள் சுவனத்திலே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கழிவறை தேவையில்லை, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த சுய தேவைகள் எதுவும் ஏற்படாது, இயற்கை உபாதைகள் எதுவும் ஏற்படாது. சரி, சுவனத்தில் இல்லாத முதல் விஷயம் கழிவறைகள் இருக்காது. இரண்டாவது, சொர்க்கத்துல யாரும் வயசானவங்களா இருக்க மாட்டாங்க, முதுமை இருக்காது. சொர்க்கத்துல நம்ம நுழையும் போதே அல்லாஹ் நமக்கு இந்த இளமையை கொடுத்துருவான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வயதான மூதாட்டியிடம் சொல்லுவாங்க, சொர்க்கத்துல வயசானவங்க எல்லாம் சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடும். அவங்க ரொம்ப வயசானவங்க, எங்க நம்ம சொர்க்கத்துக்கு போக மாட்டோமோ என்ற அந்த கவலையில அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஃபஜஅல்னாஹுன்ன அபகாரா, நீங்க இந்த குர்ஆன்ல இந்த வசனத்தை நீங்க ஓதுனது இல்லையா? ஃபஜஅல்னாஹுன்ன அபகாரா, அவர்களை நாம் குமரி பெண்களாக ஆக்கி சோனத்தில் நுழைக்க செய்வோம் என்று இறைவன் சொல்லுகின்றானே, அந்த ஆயத்தை நீங்கள் ஓதியது இல்லையா என்று கேட்டார்களாம். அப்போ நம்ம சொர்க்கத்துல நுழையும் போதே நம் இழந்து போன நம் முதுமையை இல்லாமல் ஒரு வாலிபர்களாக சுவனத்திலே நாம் உலாம் வருவோம். எனவே இளமையோடு நாம் சொர்க்கத்திலே இருப்போம். யாருக்குமே முதுமை என்பது இருக்காது. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-25 வயசுக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க. சொர்க்கத்துல உள்ள எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க 100 வயசுல 150 வயசுல மௌத்தா போயிருந்தாலும் சொர்க்கத்துல அவங்க இருக்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப இளமையிலேயே அவங்க இருப்பாங்க. சரி, சொர்க்கத்துல இல்லாத இரண்டாவது விஷயம் முதுமையோடு யாரும் இருக்க மாட்டாங்க. மூன்றாவது, சொர்க்கவாசிகளுக்கு தாடி இருக்காது. சொர்க்கத்துல யாருக்குமே தாடி இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் சின்ன வயசுல உள்ளவர்களாக இருப்பதால் அவங்களுக்கு யாருக்குமே தாடி இருக்காது. சுவனத்திலே இல்லாத மூன்றாவது விஷயம் தாடி இருக்காது. நாலாவது, போட்டி பொறாமைகள் இருக்காது. சொர்க்கவாசிகள்ல யாரை பார்த்தும் யாரும் பொறாமை கொள்ள மாட்டாங்க. இன்றைய உலகத்துல யாராவது ஒரு கொஞ்சம் வளர்ந்து போனா, கொஞ்சம் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் அவருடைய ஸ்டேட்டஸ் அப்படியே உயர்ந்தா ஒரு விதமான பொறாமை வருது, ஒரு விதமான குரோதங்கள் வளர்கிறது. ஆனால் அந்த சுவனத்திலே எந்த விதமான குரோதங்களும் விரோதங்களும் இருக்காது. குர்ஆனில் எல்லாம் பேசுவான், அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த குரோதத்தை நாம் எடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவ சோனவத்தில் அவங்களை அனுப்பும் போதே அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் கார்ப்புணர்ச்சி இப்போ எந்த விதமான எதுவும் இல்லாமல் அவர்கள் சகோதரத்துவத்தோடு அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை தரணும். அதனால அவங்க சொர்க்கவாசிகள் இடத்துல போட்டி பொறாமைகள் இருக்காது. இது நாலாவது விஷயம். ஐந்தாவது, சோனத்துல அழிவு என்பதே கிடையாது. சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே அழிவு என்பது கிடையாது. அதுதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையும் கூட. சொர்க்கமும் சரி நரகமும் சரி, ரெண்டத்திற்குமே அழிவு கிடையாது. லா தஃப்னியான், அது இரண்டுமே அழியாது. நம்ம வாழ்க்கையில, நம்முடைய மறுமை வாழ்க்கையில சொர்க்கம் கிடைத்து விட்டது என்றால் வாழ்நாள் முழுவதும் சொர்க்கத்திலே இருப்பார். அதுக்கு சொர்க்கத்துக்கு அழிவு உண்டா? துன்யாவுக்கு மட்டும்தான் அழிவு உண்டு, சொர்க்கத்திற்கு அழிவு கிடையாது. எனவே ஐந்தாவது விஷயம், அழிவு என்பது சுவனத்தில் இருக்காது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நம்முடைய மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அது மிக மிக முக்கியமானது. சொற்பமான உலகத்திற்காக வேண்டி நாம் மறுமையை இழந்து விடக்கூடாது. இந்த துன்யாவிலேயே முழுகிருந்து நாம் அந்த சோனமான விலை மதிக்க முடியாத அந்த சோனத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சோனத்தை பத்தி சொல்லுவாங்க, மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் பார்த்திடாத, வலா உதுனுன் சமியத், எந்த காதும் கேட்டிடாத, வலா ஹதர அலா கல்வி பஷரின், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் எந்த விதமான மனிதனுடைய உள்ளத்திலும் தோன்றிடாத அளவிற்கு அந்த சொர்க்கம் என்பது மிக அழகானதா இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவிற்கு அந்த சுவனம் இருக்கும். அந்த சுவனம் அப்படிப்பட்டதுதான் சுவனம் என்று அந்த சுவனத்தினுடைய வர்ணனையை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நம்ம அந்த சொர்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் தயார் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில துன்யாவும் இருக்கணும்,
பணம் காசுகளும் வேணும், அதற்காக துன்யா வேணான்னு சொல்லல, அதுக்காக மறுமையை மறந்து விடக்கூடாது. எனவே நம்முடைய அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்தை தருவானாக. மேலும் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து எல்லா விதமான பரக்காத்துகளையும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து நாளை மறுமையிலே இன்று போல் எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்